நீட் தேர்வை எங்க காங்கிரஸ் கட்சி கொண்டு வரல, அதை நிரூபிச்சா நான் என்னோட எம்எல்ஏ பதவியவே ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு வீராவேசமா சட்டசபையில பேசியிருக்காரு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. இந்த வீடியோவை பார்த்த பின்னால கண்டிப்பா அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்னு நம்புவோம். இந்த நீட்டுங்கிற விவகாரம் முதலா 2010ஆம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் கட்சி தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணி அரசு தான் அறிமுகப்படுத்துச்சு. அதுவும் அந்த கூட்டணி அமைச்சரவையில அமைச்சரா இருந்த திமுகவோட சுகாதாரத்துறை இணை அமைச்சர் காந்தி செல்வன் தான் அறிவிப்பானையவே வெளியிட்டாரு என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து 2013ஆவது வருஷம் முதல் நீட் தேர்வு நடந்துச்சு. 2014ஆம் வருஷம் வரையில ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் கட்சின்னு குழந்தைக்கு கூட தெரியும். ஆட்சியில காங்கிரஸ் இருக்கும் போது நீட் தேர்வை யார் நடத்தி இருப்பா? ஓ, இவன் தானா? அதன் பின் நீட்டை எதிர்த்து 2010 முதல் 2016 வரை பல கட்ட சட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு இறுதியாக 2016ஆம் ஆண்டு 5 நீதிபதிகளை கொண்ட உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு நீட்டை உறுதி செய்து தீர்ப்பளிச்சிட்டாங்க. நீட் தேர்வு யாருக்கும் விதிவிலக்கு கொடுக்க கூடாதுன்னு வாதாடினதே காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கிய தலைவர் ப. சிதம்பரத்தோட மனைவி நளினி சிதம்பரம்னு செல்வ பெருந்தகைக்கு தெரியாதா என்ன? காங்கிரஸ் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சாச்சு. சரி, செல்வ பெருந்தகை எப்போ ராஜினாமா பண்ண போறீங்க?